கதை தலைப்பு: வெற்றி தேடும் பாதை. ஒரு அமைதியான கிராமத்தில் தினேஷ் என்ற பையன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் சாதாரணம். அப்பா தினக்கூலி வேலை, அம்மா வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். தினேஷ்க்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் நல்லா படிச்சு பெரியவனா ஆகணும், என் குடும்பத்தை உயர்த்தணும். ஆனா வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இருக்கவில்லை. பள்ளிக்கு போகும்போது அவன் நண்பர்கள் நல்ல புத்தகங்களும் வசதிகளும் உடன் வந்தார்கள். தினேஷ் பழைய புத்தகங்களோடு, சில நேரம் காலியான வயிற்றோடு பள்ளிக்கு வந்தான். அவன் இதைக் கண்டு மனசுக்குள் கொஞ்சம் வலித்தாலும் வெளியில சிரிப்பை மட்டும் காட்டுவான். சின்ன ஆசை உள்ளத்துல, பெரிய கனவு வளருதே. குட்டி மனசு நம்பிக்கையோடு வானம் வரை பறக்குதேவே. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், உங்கள் வாழ்க்கை இலக்கு என்ன? ஒவ்வொருவரும் வேறு வேறு பதில் சொன்னார்கள். தினேஷ் மெதுவாக எழுந்து, நான் ஒரு நாள் பெரிய அதிகாரியாகணும் என்றான். சில நண்பர்கள் சிரித்தார்கள். நீயா என்று கேலி செய்தார்கள். அந்த சிரிப்பு அவன் மனசை காயப்படுத்தியது. ஆனா அவன் அதை வெளியில காட்டல. அந்த நாள் வீட்டுக்கு வந்து அவன் அமைதியா அமர்ந்தான். அவன் அம்மா கேட்டாள், என்னாச்சு? அவன் சொன்னான், என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹக்கிஷ்வர்சில அப்பு சிரித்துக் கொண்டு சொன்னாள், நாளைக்கு உன்னை பார்த்து அதே பேர் கைதட்டுவாங்க, நீ முயற்சி விடாதே. அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றியது. என்னை சிரித்தாலும் பரவாயில்லை, நான் நம்பிக்கை விட மாட்டேன். ஒரு நாள் என் முயற்சிக்கு உலகமே கை தட்டும். அந்த நாளிலிருந்து தினேஷ் மாற ஆரம்பித்தான். அவன் தினமும் நேரத்திற்கு படிக்க ஆரம்பித்தான். பள்ளிக்குப் பிறகு வேலை பார்த்தாலும் இரவில் தூக்கத்தை தியாகம் செய்து படித்தான். மின்சாரம் இல்லாத நாட்களில் தெருவிளக்கின் கீழ் நின்று படித்தான். மழை பெய்தாலும் காற்று அடித்தாலும் அவன் முயற்சி நின்றதே இல்லை. ஆனா வாழ்க்கை அவனை இன்னும் சோதித்தது. ஒரு முக்கியமான தேர்வில் அவன் தோல்வியடைந்தான். அவன் மனசு உடைந்து போனது. நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் இதுதானா என்று அழுதான். அந்த நேரத்தில் அவன் ஆசிரியர் அவனை பார்த்து சொன்னார், தோல்வி என்பது முடிவு இல்லை, அது உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றும். அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு புதிய தைரியம் கொடுத்தது. வீழ்ந்தாலும் நான் எழுந்து நிற்பேன், தோல்வியையும் நான் வெல்லுவேன். என் கனவு என்னை அழைக்குது, நான் நின்று விட மாட்டேன். அவன் இதை மீண்டும் ஆரம்பித்தான். இந்த தடவை இன்னும் கவனமாகவும் இன்னும் உறுதியுடன். நாள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. அவன் முயற்சி மெதுவாக பலன் கொடுக்க ஆரம்பித்தது. கடைசியாக பெரிய தேர்வு நாள் வந்தது. இந்த தடவை அவன் நம்பிக்கையுடன் எழுதினான். முடிவுகள் வெளியான நாள். தினேஷ் முதல் ரேங்க் எடுத்தான். அவன் மீது சிரித்தவர்கள் இப்போது அவனை பாராட்டினார்கள். அவன் அம்மா கண்ணீர் விட்டாள். ஆனா அது சந்தோஷ கண்ணி. கதையின் கருத்து: கஷ்டம் வெற்றிக்கு தடையில்லை. முயற்சி பிளஸ் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.